மகாநதி சீரியல்ல இப்ப காவேரி மறுபடியும் விஜய்க்கு ஃபோன் பண்ணி அம்மு பாப்பாவுக்கு உடம்பு இப்ப நல்லா இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நம்ம விஜய் வழக்கம் போல காவேரிய பிடிச்சி திட்டி விட்டுறாரு. நாம எதுக்கு இப்ப காவேரி கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறோம், தப்பாச்சு அப்படின்னு மறுபடியும் ஃபோன் பண்ணி காவேரி கிட்ட நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறாப்புல. குழந்தை மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, இப்ப நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் அம்முவை பார்க்க வந்த நம்ம சாரதாவையும் கங்காவையும் நம்ம விஜய் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு நம்ம காவேரி பாப்பாவை அம்மு பாப்பாவை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. அப்ப விஜய் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா, உன்னோட அம்மா காவேரி மிஸ்ன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனா அதை எக்காரணத்தை கொண்டும் உங்க அம்மா கிட்ட நீ சொல்லிடவே கூடாது அப்படின்னு நம்ம காவேரிக்கு அம்மு பாப்பாவுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே வராப்புல. இங்க ஸ்கூலுக்கும் வந்துடுறாங்க. ஆனா உள்ளார போகாம பாப்பா அப்படியே நிக்குது. ஸோ எனக்கு காவேரி மிஸ் தான் என்னோட அம்மான்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ உங்க 2 பேத்தையும் ஒண்ணா பார்க்கணும் அப்படின்னு கேட்டு ஆசைப்படுது. ஆனா காவேரி முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள போயிட்டாங்களாட்டுக்கு, மீட்டிங் இருக்கு அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் அம்மு பாப்பா ஸ்கூலுக்குள்ள போன உடனே அங்க யாழினி நின்னுகிட்டு இருக்கு. நம்ம அம்மு பாப்பாவுக்கு பயங்கர ஹாப்பி. கொஞ்ச நேரத்துல மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம காவேரியும் வராங்க. வந்த உடனே அம்மு பாப்பாவை பார்த்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஸோ பாப்பாவும் ஓடி போய் காவேரியை ஹக் பண்ணிக்கிறாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு என்னை மன்னிச்சுக்குங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் யாருக்கிட்டையுமே பேசலை அப்படின்னு பாப்பா மன்னிப்பெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் கிளாஸுக்கெல்லாம் போய் உக்காந்து சகஜமா நம்ம காவேரி பாப்பா, அதாவது அம்மு பாப்பா பயங்கர ஹாப்பியில் இருக்கிறாங்க. எனக்கு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் பாப்பா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் யாரு அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு விவரமாக சொல்லியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அப்கமிங்கில் உண்மை தெரிய வரப்போகுது எப்படி காவேரிக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம்.